கத்திரிக்காய் எடுத்துக்கோ. ரெஸ்ட் ஆஃப் த கிஃப்ட் ஓப்பனிங் டைம். மிச்சம் இல்லை, அந்த 4 கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணாதான் அவளுக்கு நிம்மதி. இந்த குட்டிக்கு ரியாக்ஷன் எடுக்கணும்னா நம்ம முன்னாடி சுற்றி சுற்றி வரேன். நீ ஓப்பன் பண்ணி கொடுத்துடா. நல்லா இருக்கா காணி? இது அப்பா அம்மா வாங்கினது. இல்ல அம்மாவோட கிஃப்ட். அம்மா அப்பா வாங்கினது இந்த பொண்ணு. கப் கேக் புக் நல்லா இருக்கா? பத்திரமா வச்சுக்கோ சரியா? செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு வச்சுக்கோ. அடுத்து இது நான் வாங்கினது. வெட்டி கொடு, வெட்டி கொடு. வேண்டாம், கையில பட்டுரும். கையில பட்டுரும். கையை வச்சு வெட்டிடலாம். கையை வச்சு எடுத்து அடுத்த பெருசு தானா? அது அது குளிக்காது குளிக்காது குளிக்காது. தெரியாது. இதை ஓபன் பண்ணி இது எப்படி தெரியுமா? ஓபன் பண்ணி இப்படி தட்டினா லைட் ஓபன் பண்ணி வேண்டாம். இதான் என் கிஃப்ட், என் பெஸ்ட் கிஃப்ட். வாவ், அப்படி வெளியில எடுத்து தட்டணும். உள்ள லைட் அம்மா சும்மா வச்சாலே பேட்டரி போடுமே. வேண்டாம், பேட்டரி ஆல்ரெடி சார்ஜ் இருக்கு. அழகா இருக்கா? அழகா இருக்குடா. இது நம்ம டேபிள்ல வச்சுப்போம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் gift from me. இதுதான் மெயின் gift. இங்க ஒன்னு இருக்கு. ஓகே. பொறுமைப்படு. பொறுமை சாமி, பொறுமை. இப்ப தூக்கு. இதை தூக்கு. ரெண்டையும் பிடிக்கல. இந்த ரெண்டையும் பிடிக்கல. அதையும் ரெண்டையும் பிடிச்சிட்டு. இதுல என்னெல்லாம் இருக்குன்னா டிஃப்ரெண்ட் கலர் பென்சில்ஸ், ஸ்வீட்டி புக்ஸ். இது வந்து இதெல்லாம் வாட்டர் கலர். இல்லை கையெடு. இதெல்லாமே ஆயில் பேஸ்டல். இதெல்லாமே ஸ்கெட்ச் பென்சில், ப்ரஷ்ஷு, பேலட்டு, எரேசர். அது வாட்டர் கலர். அது இங்கே நல்லா இருக்கா? வாவ், மஹி கனி. இது உனக்கு நான் என்ன வாங்கியிருக்கேன்? பப்பி. இது பப்பி. நல்லா இருக்கா? உன் கிஃப்ட் நல்லா இருக்கா மஹி? இது நான் தான் வாங்கினேன். இது நான் இருக்குல்ல மஹி பார்த்தேன். ஓகே, நல்லா இருக்குல்லடா? சார்ஜ் தான். ஆமா, நம்ம பெட்ரூம்ல போலாம். யாரு கிவல்மா எப்படி ரிங்ஸ் வச்சிருக்கு? அம்மா இங்க பாரு, அழகா இருக்கு.
pretty. ஒயிட் வே நல்லா இருக்கும். ஒயிட் தான் ஒரு நிலா போலயே இருக்கு. வரும் ஒயிட் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே வந்து என்னோடய ஸ்பஞ்ச் கேக் தான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையுமே செட் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் என்னோடய ப்ளாகில் இருக்கக்கூடிய ஸ்பஞ்ச் கேக் ரெசிபி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் இப்போ நான் எல்லா பர்த்டே கேக்ஸுக்குமே யூஸ் பண்ணுறது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ அதை நான் வந்து ட்ரிப்பிள் பண்ணியிருக்கேன். அந்த பர்டிகுலர் கேக் வந்து ஒரு இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து கேக் வந்து 3 லேயர்ஸ் கொஞ்சம் ஹைட்டாக வேணுங்கிறதுனால நான் வந்து ட்ரிப்பிள் பண்ணியிருக்கேன். இதில் 6 முட்டை இருக்குது, சுகர் எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த ரெசிபியோட லிங்க் கீழே கொடுக்குறேன். எண்ணெய், பால், வெண்ணிலா 3த்தையுமே நல்லா விஸ்க் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மைதா மாவை, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா கூட நல்லா கலந்து வச்சாச்சு. இனி நம்ம இதை ஃபுல்லாக நல்ல சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணி இது எல்லாத்தையுமே இன்கார்பரேட் பண்ணி பேட்டர் ரெடி பண்ண வேண்டியதான். பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு அதை ட்ரேயில் ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு பர்பிள் கலர் தீம் தான் வந்து யோசிச்சுருக்கேன். அந்த கலரில் தான் வந்து கேக் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபியோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு மெஷர்மெண்ட் கிராம் ஓடி இருக்கும். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்பஞ்ச் கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ லைட் அண்ட் ஏரியாக இருக்குன்னு. ஸோ இப்போ நான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த 3 கேக் டின்னில் ஊற்றி பேக் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ தான் வந்து குட்டீஸை ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன். வர்ற வழியில் ஆக்சுவலி இன்றைக்கி பிளான் பார்த்திங்கன்னா, நேற்று வரைக்கும் பிளான் வந்து குட்டீஸ்க்கு பர்த்டே கேக் வந்து மஹிக்கு பர்த்டே கேக் வந்து வெளியே வாங்கிடலாம் அப்படின்னு தான். ஐபேக்கோல் ஐஸ்கிரீம் கேக் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் மனசு கேட்கல. பிகாஸ் இந்த குட்டீஸோட செகண்ட் பர்த்டேலேருந்து நான் தான் வந்து கேக் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். அதனால அது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்மளே வந்து கேக் டன் போச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டோட்டல் கேயாஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து அவ்வளோத்தையும் டிஷ் வாஷரில் லோட் பண்ணி ஃபுல்லாக நீட்டாக தூத்துட்டேன். ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே வந்து டிஷ் வாஷரை லோட் பண்ணேன்ல, இந்த சைடில் வந்து அந்த பீங்காம் பாத்திரம் தட்டிடுச்சு, அதனால ஷேட்டர் ஆகிடுச்சு. சரி ஓகே, ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, ஒரே கலையபுரம் ஆகிடுச்சு. ஸோ சரி ஓகே, நம்ம வந்து எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. குழந்தைங்க இருந்தால் இன்னும் டென்ஸ் ஆகிருப்பேன். ஏன்னா ஏதாவது சவுண்டு கேட்டோன்னா ஓடி வருவாங்க, அவங்க காலில் பட்டுருமோன்னு பயமாக இருக்கும். பட் நான் மட்டும் இருந்ததுனால நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னா, ஆக்சுவலி அது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி ஆகிடுச்சு கேக் பேக் பண்ணுறது. அதனால் எனக்கு மனசு கேட்கல, அதனால நானே வந்து கேக் பேக் பண்ண போகிறேன். ஸோ மஹிக்கு வந்து இந்த பர்பிள் கலரில் கேட்டிருந்தா, அதனால் ஸ்பஞ்ச் கேக் தான் நான் வந்து அவனில் வச்சுருக்கேன். அது கேக் 3 லேயர் கேக் வந்து பண்ண போகிறேன். ஸோ இதோட ரெசிபி லிங்க் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து ஒரு யூனிவர்சல் ஸ்பஞ்ச் கேக் மாதிரி. இதை நீங்கள் பேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ கிச்சனையுமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த கேக்கு வந்து பர்பிள் கலரில் தான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால தான் பர்பிள் ஃபுட் கலரு என்கிட்ட இருந்த இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கடையிலேருந்து வரும்போது இப்போ எக்ஸாக்ட்லி எனக்கு வந்து பர்பிள் கலரில் கிடைக்கல, பட் இந்த டார்க் ஒரு மாதிரி ப்ளூ கலர் மாதிரி கிடச்சிச்சு. அதனால் அந்த ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இது எதுலையா கேக்கில் குத்தி வைக்கலாம் அப்படின்னு. கேண்டில் வந்து 7 அப்படின்னு போட்டிருக்கிற கேண்டில். அண்ட் இந்த குயின் இது வந்து கேக்குக்கு மேலே வைக்கலாம். ஸோ இதை வச்சு ப்ரொஃபஷ்னல்லாம் இல்லைங்க, நான் அதை தான் சொல்ல வருவேன். ஏன்னா எனக்கு வந்து நான் ப்ரொஃபஷ்னல் இதெல்லாம் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கும் நான் வந்து இப்போ அதிகமாக கூட நான் கேக் பேக் பண்ணுறது இல்லை, அதனால டச் வேறு விட்டு போச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கும் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் கேக் தான் எனக்கு பண்ண போகிறேன். ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஸோ இப்போது நான் எல்லாமே இது பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வேலை வரும்போது பார்க்கலாம். ஓகே, கேக் பேக் ஆகட்டும். அது பேக் ஆனதுக்கப்புறம் எடுத்து கூல் பண்ணிவிட்டு மத்தியானத்துக்கு மேலே தான் நான் ஐசிங் பண்ண போகிறேன். நார்மல் அந்த விப் டாப்பிங் போட்டு தான் பண்ண போகிறேன். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா எஸ்கே வில்லேஜ் மில்க் கடைக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மஹி குட்டிக்கு வந்து பர்த்டேக்கு டெசர்ட் வாங்குறதுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து இளநீ புட்டிங் வாங்கிட்டு போக போகிறோம். இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு டெசர்ட். அம்மா நான் உன்ன பிங்க்னு சொல்ல கேட்டா, the color of the sky, blue, the color of the hair, black, the color of your teeth, white, the color of this. நாங்க இங்கே ஸ்டாக்ல இருந்த இளநீ புட்டிங் எல்லாத்தையுமே வாங்கிட்டோம். நல்ல ரேட் போட்டுட்டாங்க. Shall I make you say the color pink? The color of the sky. Blue. The color of the blood. Red. The color of your நில்ல ஒரு நிமிஷம் the color of your இது யார் மாத்துனா? color of your அம்மா இதெல்லாம் தொட சொல்ல color of your hair. black. The color of your teeth. white. The color of your no. The color of apple. red. Haha, made you say red. நான் நீ பிங்க்ல சொன்ன. இங்க பாரு, கொழுப்பு பிடிச்சதுங்க. அது ஐ மேட் யூ சே ரெட்னு சொல்லுச்சு. நான் நீ பிங்க்ல சொல்லணும்னு சொன்னேன்னு சொல்லிட்டோம்ல. ஸோ இங்கே பாருங்க, இன்னைக்கு வந்து மஹியோட பர்த்டேக்கு டெசர்ட்டுக்கு இளநீர் புட்டிங் கர்டசி வில்லேஜ் மில்க்கு. அங்கே வந்து என்னோட ஃப்ரெண்டு ஜஃப்ரன் வந்து செஞ்ச ஹோம்மேட் இளநீ புட்டிங் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுதான் இருந்தது எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம். இனி வீட்டுக்கு போயிட்டு நான் ஆமாடா வீட்டுக்கு போயிட்டு கேக் பேக் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் வந்து அதை டெக்கரேட் பண்ணல. ஸோ ஐசிங் வந்து இனிதான் பண்ணணும். அம்மா நான் அந்த கேட்டோ குக்கீஸ் நல்லா இருந்துச்சா? அம்மா நான் நேரா வீட்டுக்கு தானே? ஆமாடா, நேரா வீட்டுக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் எல்லாமே பேக் ஆயாச்சு. நான் இதுக்கு யூஸ் பண்ணுற அந்த டாப்பிங் பார்த்தீங்கன்னா இந்த நான் வந்துட்டேன்டா, இந்த ஃபியானோ விப் டாப்பிங். இது வந்து நான் டெய்ரி தான். ஸோ இதை நான் டேரெக்டாகிட்டு ஸ்டாண்ட் மிக்சரில் போர் பண்ணி விப் பண்ண போகிறேன்.
இது வந்து சுகர் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இதை டைரெக்டாக போர் பண்ணி நம்ம விட் பண்ண வேண்டியது தான். ஸோ நான் ஒரு கண்டெய்னர் வந்து போர் பண்ணி விட் பண்ண போகிறேன். ஸோ இது நல்லா ஃப்ளஃபியாக ஆகட்டும். அதுக்கடையில் இங்கே பாருங்கள், நம்மளோட கேக் எல்லாமே பேக் ஆயாச்சு. எவ்வளவு ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு இதோட ஃபுல் ரெசிபி லிங்க் அகைன் கீழே கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஐசிங் பண்ண வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து இங்கே பாருங்கள் நம்மளோட க்ரீம் வந்து விப் ஆயாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அவுட்டர் கோட்டிங் கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து சிம்பிள் சிரப் வந்து வச்சுருக்கேன். இது வந்து சுகரு, தண்ணி, கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ அசம்பிள் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கேக்கை வச்சு அவுட்டரில் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு, க்ரம் கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக பைப் பண்ணி டெக்கரேஷன் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே வந்து நம்மளோட ஸ்பஞ்ச் கேக் இருக்குல்ல, அதில் வந்து அந்த ஈவனாக இருக்கக்கூடிய சைடு வந்து மேல் பக்கம் பார்த்து இருக்கும். ஸோ செம்ம சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த க்ரம்ஸ் எல்லாம் இங்கே சைடில் விழுது பார்த்தீங்களா, அதெல்லாம் சீல் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து க்ரம் கோட்டிங் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு பாலட் நைஃப் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் வச்சு சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம விப் டாப்பிங் வச்சு பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஒரு க்ரம் கோட் வந்து கொடுத்துட்டேன். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் போல் வச்சுட்டு நான் அதுக்கடையில் எனக்கு என்ன கலர் வேணுமோ அதை டை பண்ணி எடுத்துகிற போகிறேன். ஓகே, ஸோ நான் இன்றைக்கி வந்து போன கலர் தீம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ ஷேடு தான். ஏன்னா நான் வாங்கிட்டு வந்த ஃப்ளவர்ஸ் வந்து அந்த மாதிரி தான். ஸோ ப்ளூ ஷேடில் இந்த ஆம்ப்ரே எஃபெக்ட் மாதிரி பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒரு வழியாக கேக்கு செஞ்சு முடிச்சிட்டேன். இன்ஃபேக்ட் இந்த கேக்கை செஞ்சு முடிக்க முன்னாடி நான் ஒரு பாடு ஆகிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டோட்டலாக டச்சு விட்டு போயிடுச்சுங்க. அதனால இந்த கேக்கை செஞ்சு முடிக்க முன்னாடி திணறிட்டேன். பட் ஓவராலாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து இன்னும் இதில் வந்து ஒரு 2 பூ இருந்துச்சுன்னா இதில் வச்சு விட்ருக்கலாம். ஆம்ப்ரே எஃபெக்ட் மாதிரி ட்ரை பண்ணேன். ஆனால் நான் இந்த மாதிரி ஐஸ்டு கேக் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப மாதமே ஆயிடுச்சு. அதனால எனக்கு வந்து செஞ்சு முடிக்க முன்னாடி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இன்ஃபேக்ட் நான் வந்து இது மஹிகின் பண்ண ஒரு கேக், இன்னுமே ஃப்ளவர்ஸ் இருந்திருந்தால் இன்னும் அழகாக பண்ணியிருக்கலாம். ஸோ மற்றபடி த கேக் இஸ் டன். ஸோ இது வந்து மஹியோட வா மஹி உன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிட்டு நான் யோசித்தேன். ஆனால் மஹிக்கு ட்ரெஸ் மேட்சாக வரல. ஆமாம், அழகாக இருக்குது. மஹாக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குது கேக்கு. பிடிச்சிருக்கா மஹி உனக்கு கேக்கு? பிடிச்சிருக்கா? நான் அந்த ஜீன் ட்ரெஸ் தான் நினச்சேன். ஆக்சுவலி ஒரு ஜீன் ட்ரெஸ் ஃப்ராக் இருந்தில்ல, அதுக்கு மேட்சாக தான் நான் திங்க் பண்ணேன். இவன் மாற்றி போட்டுட்டா இப்போ ஃப்ராக்கை. சரி, ஓகே, pretty girl. ஸோ ஃபைனலாக இதுதான் கேக் இஸ் ரெடி. நல்லா இருக்கா?
ஓகே, எனக்கு ஹாப்பி. உங்களுக்கு பிடிச்சது. ஆக்சுவலாக மும்பையில் இருந்து சீதா சொன்னல் அப்படின்னு ஒரு வியூவர் வந்து மஹிக்கு இந்த ப்ரிட்டியான கப்பு அனுப்பியிருக்காங்க கிஃப்ட்டு. தேங்க்யூ சொல்லு மஹி. தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ சீதா ஆண்டி சொல்லு. சீதா ஆண்டி. சீதா ஆண்டி. ரெண்டு பேரும் நில்லுங்க, ஃபோட்டோ உங்களை பார்ப்போம், ட்ரெஸ்ஸை பார்ப்போம். ஓ கியூட். யார் பர்த்டே பேபின்னு தெரியலையே. இப்போ 3 பேரும் புது ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. டேய் நீயும் புது ட்ரெஸ் போட்டிருக்காப்புல இருக்கு. 3 பேரும் புது ட்ரெஸ்ஸா? நீதான் பர்த்டே கேர்ளா? வா, இதில் ஹாட் வாட்டர் விட்டு பார்ப்போம் என்ன வருதுன்னு. மேட்சா இருக்கு கிளிப்பு. நான் இப்போ விட போறாங்க. கையிடு. பிக்சர் தெரியும். வாவ், அழகா இருக்கு. எப்படி இருக்கு? அழகா இருக்கு. அதான் மேஜிக் கப். தேங்க்யூ சொல்லுங்க ரெண்டு பேரும். தேங்க்யூ சீதா ஆண்டி சொல்லுங்க. சீதா ஆண்டி. அது மேஜிக் கப்னு கொடுக்கும்போது நான் ஏதோ கலர்ஃபுல்லா யூனிகார்ன் மாதிரி இருக்கு. அழகா இருக்குல்ல? தேங்க்யூ so much. சூப்பர் கலரா இருக்கே. நான் செஞ்ச நல்லலமா இருக்குமா? நான் வந்து இதுதான் பண்ணீங்கயா? அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல். எங்க வீட்ல ஒயிட் யூனிகார்ன் ஒயிட். அதே வச்சு அப்படியே ஸ்ப்ரே பண்ணு. நீ அடிக்கீங்க. அது கம்பெனி. அப்படி வா, அது வந்து எடுத்து போனி அங்க மகாக்கா கிட்ட போய் நின்னுக்கோ போ. வாடா. நீ வா. கட் பண்ணு. ரக்ஷினி ஃபர்ஸ்ட் வெட்ட கூடாது. முத ப்ளோ பண்ணனும். முத ஊது. ஹேப்பி பர்த்டே. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டியர் மஹிமா. ஹேப்பி பர்த்டே டு யூ. மே காட் சொல்லு. மே காட் May God bless you, dear. May God bless you. சத்தம் பிடிக்காது. யாந்தி பாக்குடு. பாக்குடு. வெள்ளத்துக்கு மெல்ல சாப்பிடாது. நோக்கிட்டோம். கண்ணோட பிளேட் எடுத்துட்டு வாங்க. அது சாப்பிட முடியாது. சும்மா சாப்பிடும். அப்படியே சின்ன பா. அது தோட்டே இருக்கா? என்ன பெரிய பிளேட். அது ரோஸ்லாம் சாப்பிட கூடாது. அது சும்மா. அதெல்லாம் எடுத்துட்டு டிஷ்யூ இருக்கா? நான் எடுத்துட்டு வரேன். வச்சுக்கலாம். मैं ये तत्ती थोड़ा கை தள்ளி. ஏதாவது ஒன்று வாங்கிக்கோ. அம்மையிட்ட கொடு. அப்பாட்ட கொடுத்து. அப்பாட்ட கொடு. मेरा पर्स பர்த்தில் வச்சுக்கோ. அப்பத்துல நான் பூசி கொடு. சாப்பிட்டு நான் பூசி கொடு. நான் அவளுக்கு பூசி கொடு. பெரிய மைனி பூசி அப்பா அந்த பூசி ஆச்சா பூசி. மாறா கடது. மைய கடது. நான் அம்மா அதுக்கு பூசி. மையில கையில குடுடா. கையில எடுத்து குடு. குடு. दादी காலை தொட்டு கும்பிடு மகி. மகியா அத்தை காலை தொட்டு கும்பிடணும். கும்பிடு. இங்க வா மகிமா. ஏ மகி. அக்கா போய் பக்கா. மகிய கை உனக்கு தெரியாது. தெரியும். தெரியும்